அல்லாஹ் ரசூல் என்பதை தாண்டி முன்னோர் மூதாதையர் எங்கள் இமாம்கள் எங்கள் தலைவர்கள் என்று சென்றால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். நாளை மறுமையில் நடக்கவிருக்கக்கூடிய நிகழ்வை நமக்கு முன்கூட்டியே எடுத்து காட்டுகின்றான். யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், அந்நாளில் நரக நெருப்பில் சில நபர்கள் போட்டு புரட்டப்படும் பொழுது யகூலூன யா லைதனா தஅனல்லாஹ வ தஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அவனுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. வகாலு ரப்பனா, எங்கள் இறைவா, இன்னா தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபதல்லுன சபீலா, இறைவா எங்கள் முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோமே, எங்களின் மூதாதையர்களுக்கு எங்களின் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோமே, ஃபதல்லுன சபீலா, எங்களை வழிதவற செய்து விட்டார்களே என்று நாளை மறுமையில் நரக நெருப்பில் கிடந்து சில மனிதர்கள் புலம்புவார்கள் என்கிறான் இறைவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் இந்த மனித சமுதாயத்தை படைத்ததற்குண்டான நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின் இனங்களை நாம் படைத்திருக்கிறோம். இந்த மனித ஜின் இனங்கள் படைக்கப்பட்டதினுடைய முதல் முக்கிய நோக்கமே தன்னை வணங்க வேண்டும், ஏகனாகிய அல்லாஹுவாகிய என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு பேசுகின்றான். உலகத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்டதின் நோக்கமே இறைவனை வணங்குவதற்குத்தான் என்று இருக்கும் என்றால், அந்த வணக்கம் அது இறைவனுக்கு மட்டுமானதுமாக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹு சொன்ன அந்த அடியார்களின் பட்டியலில் நாம் வர முடியும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? அல்லாஹுவை நம்பினோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், அகிலத்தின் இரட்சகன், சர்வலோகத்தின் அதிபதி, அண்ட சராசரங்களை படைத்து பரிபக்குவப்படுத்துபவன் அல்லாஹு ஒருவன்தான் என்று ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த நம்பிக்கையில் முறையாக சரியாக நிலையாக இல்லாததின் விளைவு அல்லாஹுவிற்கு மட்டுமே செய்ய வேண்டிய வணக்கங்களை, அல்லாஹுவிற்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய தன்மைகளை, அல்லாஹுவிடம் மட்டுமே இருக்கக்கூடிய பண்புகளை மகான்களுக்கும் முன் சென்ற மனிதர்களில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்களை அவுலியாக்கள் என்ற பட்டத்தை சுட்டிக் கொண்டு அவர்களிடத்தில் கோரிக்கை வைப்பதின் மூலம், அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதின் மூலம், அவர்களிடத்தில் மன்றாடுவதின் மூலம் அல்லாஹுவிற்கு மாத்திரம் இருக்கக்கூடிய தன்மைகளை, அல்லாஹுவிற்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய வணக்கத்தை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் சில சாரார் இறந்துவிட்ட மனிதர்களுக்கு செலுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித இனத்தை தவறு செய்பவனாகத்தான் படைத்திருக்கிறார். உலகத்தில் தவறுக்கு அப்பாற்பட்டவன் என்று உலகத்தில் யாரும் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை. ஏதோ ஒரு நிலையில் ஒவ்வொரு மனிதனும் சில தவறுகளை செய்பவன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதை நமக்கு மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள். கொல்லுபனி ஆதம யஹ்தியு பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்று நபிகளார் சொன்னார்கள். அந்த தவறுகள் அதை திருத்தி அதை தன்னுடைய வாழ்வில் மாற்றி தான் செய்த தவறை உணர்ந்து எவன் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவானோ, எவன் இறைவனிடத்தில் மன்னிப்பு தேடுவானோ, அத்தகைய அடியார்களை அல்லாஹ் மன்னிப்பதாகவும், யுஹிப்பு தவ்வாபீன், அந்த பாவ மன்னிப்பு தேடி திருந்தி வருகின்ற அடியாரை அல்லாஹ் நேசிப்பதாகவும் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய பண்பே அதுதான். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகரில்லா பேரன்புடையோன், கஃபார், மன்னிப்பவன். அத்தகைய அன்பிற்கும் மன்னிப்பிற்கும் சொந்தக்காரனான அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித இனம் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் மன்னிக்க தயார் என்கிறான்.
ஆனால் எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்கிறான் தெரியுமா? தனக்கு நிகராக ஏதொன்றை நீங்கள் கற்பனை செய்தாலும், எனக்கு இருக்கும் ஆற்றலை ஏதொன்றுக்கு இருப்பதாக நீங்கள் நம்பினாலும், அந்த நம்பிக்கை ஒன்றே போதும். அந்த இணை வைப்பு என்கின்ற பாரதூரமான குற்றத்தை அல்லாஹ் ஒருபொழுதும் தான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டேன். அவன் மரணிப்பதற்கு முன் திருந்தி மன்றாடி அந்த இணை வைப்பிலிருந்து மீளாத வரை அதே நிலையில் அவன் மரணிப்பான் என்றால் அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பே இல்லை என்கிறான் இறைவன். அப்படிப்பட்ட பாரதூரமான அந்த இணை வைப்பை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த சமூகத்தில் நபிகளாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில், அந்த நபிகளாருக்கே முன்மாதிரியாக வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போற்றுகிறோம் என்கின்ற சமூகத்தில், அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரில் ஒரு பெருநாளாக ஹஜ்ஜி பெருநாள் என்ற ஒரு கொண்டாட்டத்தை கடைபிடிக்கிறோம் என்கின்ற சமுதாயம், அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நினைவாக அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த ஹஜ்ஜி கிரியைகளில் அந்த உம்ரா கிரியைகளை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய சமுதாயம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாழ்வில் முன்மாதிரியாக ஏற்ற சமுதாயம் இன்றைக்கு இணை வைப்பு என்னும் பாரதூரமான பாவத்தில் வீழ்ந்து கிடப்பதை பார்க்கிறோம். இணை வைப்புனா என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன, அதற்கு இறைவன் சொல்லும் வரைவிலக்கம் என்ன என்று நீண்ட நெடிய உரைகள் விளக்கங்கள் தேவையே இல்லை. அடிப்படையான அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பகுத்தறிவு, அதை கொண்டு சிந்தித்தாலே இறைவனுக்கு நிகராக வைக்கிற அந்த இணை வைப்பின் அந்த பாரதூரம் புரிய வரும். உலகத்தில் ஒரு மனிதர் ஒரு அதிகாரத்தில் ஒரு முதலமைச்சராக ஒருவர் அமர்ந்திருக்கிறார் என்றால், அதே அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கின்ற தன்மையை, அவருக்கு கீழ்ப்படுகிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிதலை போன்று கொடுக்கிற அந்த கீழ்ப்படிதலை அவருக்கு நிகரான ஒரு பவரை குடித்து அருகில் ஒருத்தவர் உட்கார வச்சா அவர் ஏத்துக்குவார? மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறானே, அதுவும் எப்படிப்பட்டவன்? இந்த மனிதனுக்கு மறதி இருப்பதை போன்று அவனுக்கும் மறதி இருக்கும், இவனுக்கு தூக்கம் இருப்பதை போன்று அவனுக்கும் தூக்கம் இருக்கும், இவனுக்கு பசி இருப்பதை போன்று அவனுக்கும் பசி இருக்கும். அனைத்து நிலைகளிலும் சக மனிதனாக ஒத்துப்போகிற இந்த மனிதன் தன்னை போன்றிருக்கிற, தனக்குரிய தன்மைகளை போன்று பெற்றிருக்கிற சக மனிதனையே தனக்கு நிகராக வைக்க மாட்டேன் என்றால், அப்படி தன்னுடைய அந்தஸ்திற்கோ தன்னுடைய பவருக்கோ தன்னுடைய அதிகாரத்திற்கோ பங்கம் விளைவிக்கும் வகையில் ஒருவன் கூட்டி சேர்வான் என்றால் அதை ஏற்க மாட்டேன் என்று ஒரு மனிதன் நினைப்பான் என்றால், உலகத்தில் சர்வ சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு போகிற நம்மை போன்றிருக்கிற மலத்தை சுமந்து கழிவுகளை தினந்தோறும் வெளியேற்றி வாழ்ந்து மரணித்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நிலைக்கு நெருக்கமாக வர முடியுமா? அல்லாஹ் கேட்பான், மனிதனும் கேட்பான். ஆனால் மனிதன் கேட்பதை போன்று அல்லாஹ் கேட்பது மறைவில்லாமல், திரைவில்லாமல், தொலைவு என்ற எல்லை இல்லாமல், நபர்களினுடைய கூட்டு தொகை இல்லாமல், எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எந்த குரலிலும் மனதிற்கும் நிலைத்தாலும் கேட்கிற சர்வ வல்லமை படைத்த இறைவனுக்கு முன்னால் இறந்துவிட்ட நல்லடியார்களை கொண்டு போய் வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்பதை போன்று, பாதுஷா நாயகமே எங்கள் குறைகளை நீக்குவீரே, அப்துல் காதர் ஜீலானியே குழந்தை பாக்கியம் தந்தருள்வீரே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பிரார்த்தனையை இறந்துவிட்ட மனிதனிடத்தில் போய் கேட்கிற ஒரு சமூகம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறது என்றால் இது எவ்வளவு மோசமான நிலைமை. உலகத்தில் எந்த மனிதனும் தனக்கு நிகராக ஒருவனை வைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஒரு மனைவி, கணவன் என்ற நிலையில் ஒருத்தன் இருக்கிறார், அந்த கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் உரிமையையும் வேறொருவருக்கு கொடுத்தால் அந்த கணவர் ஏற்றுக்கொள்வாரா?
அவர் நண்பராகவே இருக்கட்டும், ஏற்றுக்கொள்வாரா? எவ்வளவோ கொலைகளை பார்க்கிறோமே. கள்ள காதலினால் கோபம் வந்து கொலை செய்தான். கொலை செய்யும் அளவிற்கு அவனை தூண்டியது எது? எனக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து, எனக்கு கொடுக்க வேண்டிய தகுதியை, உரிமையை வேறொருவருக்கு கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறது மனித உள்ளம். ஆஃப்டர் ஆல், அற்பத்திலும் அற்பமான படைப்பாக இருக்கிற மனிதா, உனக்கு நிகரா, உனக்கு நெருக்கமா உன் அதிகாரத்தை பகிரும்படி ஒருவன் வந்தால் அதை ஏற்க மாட்டேன் என்றால் அல்லாஹ் அதை ஏற்பானா? அதைத்தான் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். இந்த இணை வைப்பு பிரச்சாரத்தை கிளைகள் அல்ல, வேரோடு தன்னந்தனி ஆளாக இருந்து பிடுங்கி எறிஞ்சியவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னந்தனி ஆளாக இருந்து ஒரு தனி சமுதாயமாக செயல்பட்டார்கள். தந்தையிடத்தில் போனார்கள், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், என் அருமை தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர்கள், இணை வைப்பு காரியங்களை செய்யாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு வேதனை இறங்கிவிடுமோ என்று அஞ்சுகிறேன் என்றார்கள். தந்தை சொன்ன பதில் என்ன? ல அர்ஜுமன்னக் ஃபஹ்ஜுர்னி மலியா, ஏய் ஒழுங்கா ஓடிரு, கல்லால் அடிச்சு உன்னைய விரட்டு வேண்டாம். பயப்படலையே, மிரளலையே, விரண்டு ஓடலையே. தான் சொன்ன அந்த ஏகத்துவத்தை இன்னும் வீரியமாக முழங்கினார்கள். நீங்கள் இருப்பது வழிகேடுதான், நீங்கள் இருப்பது வழிகேடுதான். இந்த வழிகேட்டிலிருந்து நீங்கள் விலகி வராதவரை உங்களை விட்டும் நான் விலகியவன் என்று பிரகடனப்படுத்தினார்கள். சமூகத்திற்கு சொன்னார்கள், பல நிலைகளில் அந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். சூரிய சந்திரனை காட்டி இது என் இறைவன் என்று சொல்லி அதை மறையக்கூடியது இறைவன் இல்லையே, இதை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக பாடம் நடத்தினார்கள். அங்கே அவர்கள் வணங்கி வந்த சிலைகளை தகர்த்து ஒரு பெரிய சிலையை வைத்துவிட்டு இடித்தது யார் என்று மக்கள் கேட்கும் பொழுது, இதோ இந்த பெரிய சிலையிடத்தில் போய் கேளுங்கள் என்னும் பொழுது, அந்த சிலை எப்படிப்பா பேசும் என்று அவர்கள் வாயில் சத்தியத்தை வர வைத்து, இவைகள் வெறும் கற்கள் தான், பேசாது, உதவி செய்யாது என்ற ஏகத்துவத்தை அங்கே உயிரூட்டம் கொடுத்தார்கள். ஏகத்துவத்தை ஓங்கி ஒழித்தார்கள். அதன் விளைவால் நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீசப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்த அந்த சமுதாயத்தில் அந்த நிலையிலும் சொன்னார்கள், இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னடா என்னை கொல்ல போறியா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், என்னுடைய வணக்க வழிபாடு, என் வாழ்வு, என் மரணம் அனைத்தும் என் இறைவனுக்கு தான் என்றார்கள். தந்தை எதிர்த்த போதும் தௌஹீதை விடவில்லை, தான் சார்ந்த சமூகம் எதிர்த்த போதும் தௌஹீதை விடவில்லை. அந்த எதிர்ப்பு வெறும் பேச்சின் எதிர்ப்பாக மட்டும் இல்லாமல் தன்னை கொல்ல நினைக்கிற, தன்னை நெருப்பின் விளிம்பில் தூக்கி வீசப்படும் நிலையிலும் அல்லாஹ் என்ற ஏக ஒருவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் எவரும் எதுவும் இல்லை என்பதை பிரகடனப்படுத்தினார்கள். அந்த ஏகத்துவத்தை தன்னுடைய உயிர் மூச்சு வரை நிலைநிறுத்தினார்கள். இணை வைப்பிற்கு எதிராக மிக கடுமையான பிரச்சாரத்தை அந்த சமூகம் எந்த நிலைக்கு தன்னை தள்ளினாலும் அனைத்திற்கும் நான் தயார் என்ற துணிச்சலோடு முன்வந்து நின்றார்களே, அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்வில் பாடம் பெற வேண்டிய சமூகம், அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்விலே படிப்பினை பெற வேண்டிய சமூகம், அந்த நபி இப்ராஹிமை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய சமூகம் இன்றைக்கு இணை வைப்பு என்ற பெரும் பாதகத்தில் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையை பார்க்கிறோம். அதனுடைய நீட்சி என்ன? நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற பெயரில், நபிகளாரை அன்பு செலுத்துகிறோம் என்ற பெயரில், நபிக்கு கண்ணியம் சேர்க்க போகிறோம் என்ற பெயரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவிற்கு நிகராக உயர்த்தக்கூடிய வார்த்தைகளை, பிரார்த்தனை சொற்களை மௌலிது பாடல்கள் என்ற பெயரில் பாடி வரக்கூடியதை பார்க்கிறோம். இன்றைக்கு ரபியுல் அவ்வல் மாதம் 12 நாட்களும்
தமிழகம் முழுவதும் பல இடங்களில் மௌலூது பாடல்கள் பாடப்படுகிறது. காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க நபியின் மீது கொண்ட நேசம் தான் இதற்கு காரணம். நபியை புகழ்ந்து பாடுகிறோம், அவர்களின் நேசத்தின் வெளிப்பாடாக என்கிறார்கள். மாற்று கருத்தே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்ற கலிமாவை மொழிந்த முஸ்லிம்கள், முஹம்மது நபி அவர்களை இறைவனின் தூதர் என்று ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்கள், அன்பு செலுத்துகிறார்கள், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மாற்று கருத்து அல்ல. எல்லா முஸ்லிம்களும் அந்த விஷயத்தில் சரியாகத்தான் இருக்கிறார்கள். தங்களுடைய எண்ணங்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் சரியாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னதை போன்று அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு அவர்களின் உயிரை விடவும் மேலானவர் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த நிலையில் தன் பிள்ளைகளின் உயிரை விட, தன்னுடைய பெற்றோரின் உயிரை விட, தன்னுடைய மனைவிமார்களின் உயிரை விட, தான் உடன் பிறந்த சகோதரர்களின் உயிரை விட, தன்னுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் கண்ணியத்தையும் மேன்மையையும் மேல் நோக்கி உயர்த்தி வைக்கிற சமுதாயமாகத்தான், நபிகளாரை அந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிற சமுதாயமாகத்தான் முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்ன வேறுபாடு தெரியுமா? என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த நபிகளாருக்கு எப்படி நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல், அந்த நபிகளாரை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல், அந்த கண்ணியத்தை எப்படி முறையாக வழங்க வேண்டும் என்று தெரியாமல், தவறான முறையில், மார்க்கம் தடுத்த வகையில், வரம்பு மீறிய முறையில் மௌலூது பாடல்கள் என்ற பெயரில், நபிகளாருக்கு புகழ் சேர்க்கிறோம் என்ற பெயரில் இணை வைப்பான காரியங்களின் பக்கம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் அறிவு இருக்கிறது சகோதரர்களே. ஆடுக்கும் மாட்டுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? மாடும் சாப்பிடுது, மனுஷனும் சாப்பிட்றான். மாடும் கழிவை வெளியேற்றுது, மனுஷனும் கழிவை வெளியேற்றுறான். என்ன வித்தியாசம்? முக்கியமான வித்தியாசம், அது பகுத்தறியாது, மனிதன் சிந்தித்து பகுத்தறிவான். அதானே எல்லாருக்கும் அறிவு இருக்குல்ல. அந்த அடிப்படையான பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து பாருங்கள். பாடல்கள் என்பது ஒருவரை நேசிப்பதற்கான அடையாளமாக இருக்குமா? கவிதை வார்த்தைகள் என்பது ஒருவருக்கு கண்ணியம் சேர்ப்பதாக இருக்குமா? எது கண்ணியம் சேர்க்கும்? எது நேசத்தை வெளிக்காட்டும்? ஒருத்தர் இருக்கார், உதாரணத்துக்கு நம்மள ஒவ்வொருவரும் தம்முடைய தாய் தந்தையரை நேசிக்கிறோம், அன்பு வச்சிருக்கிறோம், கண்ணியம் கொடுக்கன்னு நினைக்கிறோம். அதை பார்த்துல வார்த்தையில சொன்னா அந்த அன்பு வந்துடுமா? அந்த கண்ணியம் கூடிடுமா? ஒரு பையன் இருக்கான் வீட்டில் உட்காந்து, என் அன்பு தாயே நீ வரணும் வரணும், கொஞ்சம் அன்பைத்தானே நீயும் தரணும் தரணும், என் பாசத்தந்தை உந்தன் நேசம் தானே உலகை வென்றிடும் தானே, இப்படின்னு பாட்டு பாடுறார். அவர் செஞ்சதையெல்லாம் சொல்லி சொல்லி புகழ்ந்து பாடுறார். சாச்சா என்னம்மா என் பையன் அன்பை கொட்டி தள்ளுறான்டா சொல்லுவாரா? எது உண்மையான அன்பு? இப்படி பாட்டு படிச்சுட்டு அந்த தந்தை சொன்னதை கேட்கல, அந்த தந்தை சொன்னபடி நடக்கல, அந்த தந்தை எதன் அடிப்படையில் அவர் வழிகாட்டினாரோ அந்த வழிகாட்டுதலின்படி அந்த பிள்ளை செல்லவில்லை. சமூகம் ஒரு சராசரியாக நீங்கள் சொல்வீர்களா? நெஞ்சத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். நீங்க சொல்லுவீங்களா? பா இவர் என்னமா அன்பு வச்சிருக்கிறார்? அங்க எதை பார்ப்போம்? வார்த்தைக்கு கட்டுப்பட்டானா? சொல் பேச்சு கேட்டானா? சொன்னபடி நடந்தானா? அதைத்தானே பார்ப்போம். பாடலையும் வார்த்தைகளையும் சொற்களையும் பார்ப்போமா? எதை பார்ப்போம்? அப்ப நபிகளாரை நேசிப்பது என்றால், நபிகளாருக்கு கண்ணியம் கொடுப்பது என்றால், வெறும் பாடல்களால் நபிகளாருக்கு புகழ் சேர்க்க முடியாது. கவிதை வரிகளால் நபிகளாருக்கு புகழ் சேர்க்க முடியாது. நபிகளாருக்கு சேர்க்கக்கூடிய உண்மையான புகழ் என்பது, நபிகளாருக்கு சேர்க்கக்கூடிய உண்மையான கண்ணியம் என்பது, அந்த நபி எதை சொன்னார்களோ அதன் வழியில் நம்முடைய வாழ்வை அமைப்பதில் தான் இருக்கிறது.
அந்த நபி எதை விட்டும் தடுத்தார்களோ அதை விட்டும் விலகி வருவதில் தான் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ்வும் சொல்கின்றான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, மக்களே அல்லாஹ் உங்களை நேசிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? ஏன் நேசம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன படைச்சவனின் நேசம், அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்க விரும்புறீங்களா? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான், வமா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுதுஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதை தந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். தூதர் சொன்னபடி நடங்கள் என்கிறான் இறைவன். தூதரை பின்பற்றி வாருங்கள் என்கிறான் இறைவன். அந்த தூதரை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வின் தூதரை உண்மையாக நேசிப்பது. அதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வின் அன்பையே பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே. அப்ப எது நபிகளாருக்கு உண்மையில் அன்பு சேர்ப்பது, எது நபிகளாருக்கு உண்மையில் கண்ணியம் சேர்ப்பது? நபிகளாரை பின்பற்றுவது தானே, நபி வழியில் அவர் சொன்ன வழியில் நடப்பது தானே. அப்படி இந்த சமூகம் செல்கிறதா? அந்த அடிப்படையில் தான் இந்த மௌலிது பாடல்கள் பாடப்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். தொழுகிறோம், ஏன்? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நபி வழிகாட்டினார்கள், தொழுகிறோம். நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நபி வழிகாட்டினார்கள், நோன்பு வைக்கிறோம். தர்மம் கொடுக்கிறோம், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நபி வழிகாட்டினார்கள், எனவே செய்கிறோம். ஹஜ் செய்கிறோம், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நபிகளார் வழிகாட்டுகிறார்கள், எனவே செய்கிறோம். மௌலூத் ஓதுகிறார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா? நபிகளார் வழிகாட்டினார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இந்த மௌலூத் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வழிகாட்டவில்லை. அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் இதை கடைபிடிக்கவில்லை. அவர்களுக்கு பின் வந்த தாபீன்கள் இதை கடைபிடிக்கவில்லை. அவர்களுக்கு பின் வந்த தபா தாபீன்களுடைய வாழ்வில் அது இல்லை. இப்படி சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த 3 தலைமுறையிலும் இந்த மௌலிது இல்லை. ஏன்? இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் அதிகம் மதிக்கக்கூடிய ஷாஃபி இமாம் அவர் மௌலிது ஓதினாரா? ஹனஃபி இமாம் அவர் மௌலிது ஓதினாரா? இந்த வார்த்தையாவது அவர் பயன்படுத்தினாரா? மாலிக், அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்க இந்த மௌலிது பாடல்களை பாடி இருக்கிறார்களா? இல்லையே. வெறும் 500 வருடத்திற்கு முன்பாக, வெறும் 500 வருடத்திற்கு முன்பாக தொகுக்கப்பட்ட எழுதப்பட்ட இந்த பாடல் வரிகள் அது எப்படி மார்க்கமானது, அது எப்படி நன்மையாகும், அது எப்படி பரக்கத்தை பெற்றுத்தரும், இதை சிந்திக்க இந்த சமுதாயம் மறந்துவிட்டது. இதை சிந்திப்பதற்கு இந்த சமுதாயம் மறந்துவிட்டது. உலகத்தில் எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்து சரியா தப்பா, நல்லதா கெட்டதா, நமக்கு சரி வருமா வராதா என்பதையெல்லாம் யோசித்து பார்த்து முடிவெடுக்கிற சமுதாயம் மார்க்கம் என்று வரும் பொழுது, மறுமை என்று வரும் பொழுது, அதை தீர்மானிக்கிற நன்மை என்று வரும் பொழுது, அது அல்லாஹ் சொன்னதா, அவருடைய தூதர் சொன்னதா, குர்ஆனில் இருப்பதா, ஹதீஸில் இருப்பதா என்று பார்க்கவில்லை. எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள், எங்கள் மூதாதையர்கள் செய்தார்கள், எனவே நாங்கள் செய்கிறோம் என்கிறார்கள். மார்க்கத்தின் அளவுகோல் முன்னோர்களா? மார்க்கத்தின் அளவுகோல் மூதாதையர்களா? மௌலூத் என்று இந்த மௌலூதின் புத்தகத்தை தூக்கி பாடிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த சகோதரர்களை நோக்கி கேட்கிறோம், இந்த மௌலூத் கித்தாபை எழுதியது யார்? யாருப்பா எழுதுனா? யார் எழுதுனா? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டு போனாங்களா? நபி தோழர்கள் சொல்லி தந்துட்டு போனாங்களா? நீங்க மதிக்கிற இமாம்கள் எழுதி தந்துட்டு போனாங்களா? யாரு? அந்த மௌலூத் அட்டை புத்தகத்திலேயே முதல் பக்கத்தில் போட்டிருப்பாங்க. இதில் எழுதுனது யாரு தெரியுமா? யாருன்னே தெரியல. ஒரு 2 பேர், இவரா இருக்குமோ அவரா இருக்குமோ டவுட்டு தான். மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களின் பேரில் இருக்கிற இந்த மௌலித், இதை எழுதியவர் லி ஷேഖில் ஹதீபில் முஹம்மது இப்னுல் மதனி. முஹம்மது இப்னுல் மதனி இதை எழுதியிருப்பார். வக்கீல இன்னும் சொல்லப்படுகிறது லிஹுஜ்ஜத்தில் இஸ்லாம் அபி ஹாமித் கஸ்ஸாலி, இமாம் கஸ்ஸாலி அவர்கள் எழுதியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது.
உலகத்திலேயே எழுதினவன் யாருன்னு தெரியாத ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு புத்தகம் ஒரு சமூகத்தால் போற்றப்படுகிறது, மதிக்கப்படுகிறதுனா அதை விட மோசமான நிலை ஒன்று இருக்க முடியுமா? அட்ரஸே இல்லைங்க, யார் எழுதினாங்கிற ஆத்தன்டிக்கே இல்லை. இவரா இருப்பார், அவரா இருப்பார், இருப்பாருங்கிற வார்த்தை தான் இருக்கு. எவர் எழுதியவர், எவர் எழுதியவர் என்ற அட்ரஸே இல்லாத புத்தகத்தை படிப்பதுதான் நன்மையா? அதை வாசிப்பதுதான் மறுமையின் நன்மை சேர்க்குமா? நபிக்கு புகழை சேர்க்குமா? சிந்தித்து பாருங்கள். சரி, ஒரு பேச்சு அது புகழுக்குரிய வார்த்தைகள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். மௌலூதுல நபி அவர்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது என்றே வைத்துக் கொள்வோம். அப்படி இல்லை, விளக்குவோம். ஒரு பேச்சுக்கு இருக்குது என்று வைத்துக் கொண்டாலும் ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்பதின் அடையாளம் என்னங்க? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், நான் ரொம்ப நேசிக்கிறேன் அவரை என்று ஒருவரை நாம் சொல்வதாக இருந்தால் அதற்கான அடையாளம் என்ன? அவர் விரும்புகிற மாதிரி நம்ம நடக்கணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும். அவருக்கு எது பிடிக்காதோ, அவருக்கு பிடிக்காத விஷயங்களை விட்டு நாம் தவிர்த்து இருக்கணும். அதானே, நான் ஒருத்தரை விரும்புகிறேன்னு சொல்லுவேன், அவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன், அவரை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவேன், அவருக்கு நான் கண்ணியம் செலுத்துறேன்னு சொல்லுவேன். ஆனால் அவருக்கு எது பிடிக்காதோ, எது அவருக்கு வேணான்னு வெறுப்பாரோ, அவர் வெறுக்கிறத, அவருக்கு பிடிக்காததை செஞ்சால் அவரின் நேசம் நமக்கு கிடைக்குமா? சொல்லுங்க. அடிப்படையான அறிவு, காமன் சென்ஸ் சொல்லும், அது எப்படி கிடைக்கும்? ஒருவர் நம்மளை நேசிக்கணும்னு சொன்னால் அவர் நேசிக்கிற மாதிரி நம்ம நடக்கணும், அதான சொல்லுவோம். நபிகளார் இதை நேசித்தார்களா? நபிகளார் இதை விரும்பினார்களா? தன்னை புகழ வேண்டும் என்பதை நபிகளார் விரும்பினார்களா? பாருங்கள், நபிமொழிகளை புரட்டி பாருங்கள். ஒரு கட்டத்தில் ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய தூதவர்கள் கலந்து கொள்ள வர்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சிறுமிகள் பத்ர்களத்தில் இருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து அவர்களை குறித்து புகழ்ந்து சொற்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வர்றாங்க. அப்ப அந்த சிறுமிகள் பாடுகிறார்கள், ஒஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதையெல்லாம் அறிவார் சொல்றாங்க. இன்னும் சொல்லுங்க, எவ்வளவு அன்பு காட்டுற மாதிரி புகழ்ற மாதிரி பாடுறீங்க, பாடுங்கன்னாங்களா? நபிகளார் அதை தடுத்து நிறுத்தினார்கள். லா தகூலி ஹாக்கதா, இவ்வாறு சொல்லாதீர்கள் என்றார்கள். என்னங்க சொல்றீங்க? நாளை நடக்கிற விஷயங்களை அறிகின்ற ஒருவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. லா தகூலி ஹாக்கதா, இவ்வாறு சொல்லாதீர்கள் என்று தடுத்தார்கள் நபிகளார். வேறொரு சபையில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்றார், யா முஹம்மத், முஹம்மதே, யா சையிதனா, எங்களின் தலைவரே, வபுன சையிதினா, எங்களின் தலைவரின் மகனே, வ ஹைரனா, எங்களில் சிறந்தவரே, வபுன ஹைரினா, எங்களில் சிறந்தவரின் மகனே. ரொம்பலாம் சொல்லல, தலைவரே, தலைவரின் மகனே, சிறந்தவரே, சிறந்தவரின் மகனே அப்படின்னு தான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பி கௌலிக்கும், உங்கள் கூற்றில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். என்னங்கப்பா சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? கவனமா பேசுங்கண்டாம். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, அலைக்கும் பி கௌலிக்கும், கவனமாக பேசுங்கள். வலா யஸ்தஹவி என்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். என்னை புகழ்றாங்கிற பேர்ல என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? வ அன முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமை முஹம்மது, அவ்வளவுதான். அப்துல்லான்னு சொல்லுங்க, வ ரசூலுஹு, அவனுடைய தூதர்னு சொல்லுங்க. நான் சொல்லிட்டு விடல. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மன்சிலத்தில்லதி அன்ஸலனி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கென்று எந்த தகுதியை தந்தானோ அந்த தகுதியை தாண்டி என்னுடைய தகுதியை நீங்கள் உயர்த்துவதை நான் விரும்பவில்லை என்றார்கள். வல்லாஹி மா உஹிப்பு, இப்படி புகழ்வதை நான் விரும்பவில்லை என்றார்கள். மரியமின் மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். இன்னமான அப்துஹு,
நான் எல்லாம் அவனது அடிமை மட்டும்தான். ஃபகூலி அப்துல்லாஹி வ ரசூல், அவனுடைய அடிமை, அவனுடைய தூதர் என்று மட்டும் சொல்லுங்கள் என்றார். என்னை பற்றி சொல்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு மட்டும் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு மட்டும் சொல்லுங்க, வேறு எதையும் சொல்லாதீர்கள். வல்லாஹி மா உஹிப்பு, அதை நான் விரும்பவில்லை என்றார்கள். ஒருவருடைய நேசம் நமக்கு கிடைக்கணும், ஒருவருடைய அன்பு கிடைக்கணும்னா அவர் விரும்பினதை தானே செய்யணும், அவர் விரும்பாததை செய்யாமல் இருக்கணும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது புகழ்ந்து பாடப்படுவதை, தன்னை புகழ்ந்து போற்றப்படுவதை விரும்பினார்களா? புகழ் சொற்கள் பேசப்படுவதை நேசித்தார்களா? நபிகளார் விரும்பவில்லையே. வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக நான் விரும்பவே இல்லை என்று பிரகடனப்படுத்தினார்களே. நான் விரும்பவே இல்லை என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இந்த புகழ்றோம் என்று மௌலூது பாடல்களை பாடினால் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெற்று தருமா அல்லது வெறுப்பை பெற்று தருமா? சிந்தித்து பாருங்கள். எது அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய நேசத்தை பெற்று தரும்? நபிகளார் விரும்பாத, நபி அவர்களை வரம்பு மீறி புகழாத பண்பா, அல்லது நபிகளார் வெறுத்த, நபிகளார் விரும்பாத அந்த புகழ் பாடல்களை நபி அவர்களின் பெயரால் படிப்பதா? எது அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெற்று தரும்? நபிகளார் சொன்னதை போன்று நபி அவர்களுக்கு வரம்பு மீறி புகழாமல் நபி வழியில் அவர்கள் சொன்ன வகையில் நம்முடைய வாழ்வை அமைப்பதுதான் உண்மையில் நபியுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதுவே நபியின் புகழை உலகெங்கும் பரவச் செய்யும். பாட்டெல்லாம் படிக்க வேணாம். நான் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தாங்க திருமணம் முடிப்பேன், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் என் வாழ்க்கையை அமைப்பேன். நான் பிறந்ததிலிருந்து, நான் விழித்ததிலிருந்து, நான் உறங்கும் வரை, நான் மரணிக்கும் வரை நபி அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் என் வாழ்வு முழுவதும் இருக்கும். எந்த விஷயத்திலும் ஒரு சின்னஞ்சிறிய சமரசம் கூட செய்து கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் செய்து காட்டுங்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் இதை கடைபிடித்து காட்டுங்கள். நபிகளாரின் புகழ் வானோக அளவிற்கு உயர்ந்து நிற்கும், உலகமே வியக்கும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும். இதுதான் நபிக்கு கொடுக்கிற உண்மையான கண்ணியம். நபியை பின்பற்றுவதுதான், நபி சொன்ன அடிப்படையில் வாழ்வதுதான் நபிகளாருக்கு கொடுக்கிற உண்மையான கண்ணியம். அந்த கண்ணியத்தை கொடுக்க வாருங்கள் என்று அழைக்கிறோம். ரசூலுல்லாஹ் விரும்பாத மௌலூத பாடாதீங்கிறோம். சரி, ஒரு பேச்சுக்கு அந்த மௌலூது வரிகளில் நபி அவர்களை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ்வை போற்றக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்கிறதா? இருக்கு, 4-5 இருக்கு. அத்தோட எதுவும் இருக்கு தெரியுமா? நபி அவர்களை அல்லாஹ்விற்கு நிகராக, அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் நபி அவர்களுக்கு கொடுத்து நபி அவர்களின் நிலையை இறைவனின் நிலைக்கு உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. அந்த மௌலூதில் வரக்கூடிய வரிகளை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹியத் துனூப், அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலியல் குரூப், பாவங்களை அழிப்பவரே உன்மீது சலாம், கவலைகளை அகற்றுபவரே உம்மீது சலாம், அந்த கஃபாருல் ஹதாயா வத்துனூபில் மூபிகாத், நீங்கள் தான் பாவங்களை எல்லாம், அழித்தொழிக்கிற பாவங்களை எல்லாம் மன்னிப்பவரே என்கிறார்கள். கஃபிரு அன்னி துனூபி வஃபுலி அன் ஷியாத்தி, என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவீரே, என்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பொறுத்தருள்வீரே. யார்கிட்ட? அல்லாஹ்ட்டயா? யார்கிட்ட கேட்குறாங்க? அல்லாஹ்ட்ட கேட்குறாங்களா? படைச்சு ரப்புல் ஆலமீன்கிட்ட கேட்குறாங்களா? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது. இந்த அர்த்தங்கள் எல்லாம் புரியாமல் பல சகோதரர்கள் மௌலூத ஓதிட்டு இருக்கிறாங்க. ஏதோ அதை படித்தா அரபுல இருக்கிறதுனால அதை பக்தியா பரவசமா நன்மை பரக்கத்துன்னு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை தமிழில் மொழிபெயர்த்து படிங்கன்னு சொல்லி பாருங்க. அதை படித்த அந்த சமூகம் சிந்திக்க ஆரம்பித்தால் மௌலூது புத்தகத்தை தன் கரத்தாலேயே தீயிட்டு கொளுத்துவார்கள். அவ்வளவு மோசமான, அவ்வளவு பாரதூரமான சொற்கள் இந்த மௌலூது வரிகளில் இருக்கிறது. அல்லாஹ் சவால் விடுகிறான், லா யக்ஃபிர் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர உலகத்தில் பாவத்தை மன்னிக்கிறவன் யாரடா இருக்கிறா? என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் அவனுக்கு அருகாமையில் இருக்கிறேன், அவன் என்னை அழைத்து பிரார்த்தித்தால் நான் அவனுக்கு பதில் தருகிறேன் என்று சொல்லுங்கள் என்கிறான் இறைவன். பாவத்தை மன்னிக்கிறவன் நான் தான், பிரார்த்தனை செய்யப்படுபவன் நான் தான்.
நீங்க கேட்கிறதா இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் மன்னிப்பேன், என்னை தவிர மன்னிப்பவன் உலகத்தில் எவனும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்க, நபியே, கண்மணி நாயகமே, நீங்கள் எங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டுமே என்று கேட்டால், இது அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பிரார்த்தனையை நபி அவர்களிடத்தில் கேட்டதாக ஆகாதா? நபியை அல்லாஹ்வின் நிலைக்கு உயர்த்தியதாக ஆகாதா? சிந்தியுங்கள் சகோதரர்களே. மேலும் அந்த மௌலிதில் வரக்கூடிய வரிகளை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிவு ஸகாம், நோய்களை குணமாக்குபவரே உன் மீது சலாம். யாமை யரூம நஈமா பிஹுப்பிஹி முகீமா வலவ் தகூனு சகீமா லதைஹி புரு ஸகாம். நஈம் எனும் சுவனத்தை நாடுபவனே, நபிகளாரின் நேசத்தை பற்றி கொண்டு தங்குபவனாக நீ நோயாளியாக இருந்தால் உன் நோய்க்கான நிவாரணம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கு. உன் நோய்க்கான மருந்து, அதற்கான நிவாரணம், அந்த நோயை போக்குபவர் ரசூலுல்லாஹ். நோயை போக்குறது ரசூலுல்லாஹ்வா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தந்தை, இணை வைப்பை வேரோடு பிடுங்கி எழுந்த அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? வ இதா மரில்து, நான் நோய்வாய்ப்பட்டால் ஃபஹுவ யஷ்ஃபீன், எனக்கு அல்லாஹுதான் நிவாரணம் தருகிறான் என்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு அல்லாஹுதான் நிவாரணம் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம ரப்பன் நாசி அத்ஹிபில் பஅஸ இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபா. அகிலகின் இரட்சகனே, நீயே நோயை தருகிறாய், நீயே நோய்க்கு நிவாரணம் அளிக்கிறாய், உன்னை தவிர, உன்னிடமே தவிர நோய்களுக்கான நிவாரணம் இல்லை என்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், நோய்க்கான நிவாரணம் அதை தருவது அல்லாஹ் என்று. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக, இறைவா, உன்னை தவிர நோய்க்கு நிவாரணம் அளிப்பவன் எவரும் இல்லை என்று. நோயை தருபவனும் அல்லாஹ், நோயை போக்குவனும் அல்லாஹ், அவனிடத்தில் தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நபிகளார் வழிகாட்டி இருக்க, கண்மணி நாயகமே, நீங்கள் தான், உங்களிடத்தில் தான் நோய்க்கான நிவாரணம் இருக்கிறது என்று பாடுகிறார்களே, இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு புகழ் சேர்ப்பதா? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை உயர்த்துவதா? அல்லது அல்லாஹ்விற்கு நிகராக நபி அவர்களை கொண்டு போய் வைப்பதா? சிந்தித்து பாருங்கள். நபி அவர்கள் கூட தன்னுடைய வாழ்நாளில் இறுதி காலகட்டத்தில் 2 மடங்கு வேதனை அனுபவிச்சாங்க. சொன்னாங்க, உங்கள ஒருத்தருக்கு வரக்கூடிய நோயின் கடுமையை விட எனக்கு 2 மடங்கு நோயின் கடுமை வந்திருக்குன்னாங்க. நபிகளாரே தனக்கு ஏற்பட்ட நோய்க்கு நிவாரணம் கொடுக்க முடியவில்லை, அல்லாஹ்தான் நிவாரணம் அளிப்பவன் என்று வழிகாட்டி இருக்க, அப்படி வழிகாட்டிய தூதரையே நீங்கள் தான் நிவாரணம் அளிப்பவர் என்று சொன்னால் இது எவ்வளவு மோசமானது சகோதரர்களே, இது எவ்வளவு பாரதூரமான வார்த்தை. சிந்தித்து பாருங்கள். மேலும் அந்த மௌலிது வரிகளில் பாருங்கள், ஃபஃபர்ரிஹு ரூஹி பிகஸ்பில் குரப் இனாயத்தம் மின் ஃபضலிக்கும் முஅத்தமதி, என் கவலைகளை அகற்றுவதின் மூலம் என் ஆன்மாவை நிம்மதியுறச் செய்வீராக. என்னால் பற்றி நிற்பதற்குரிய அருட்கொடைகளை உங்களிடத்தில் நாடுகிறேன், நீங்க எனக்கு அருள் செய்யணும், என் கவலையெல்லாம் நீங்க தான் போக்கணுங்கிறான். கவலையை போக்குறது யார்? நபியா? இப்ப கவலைகளை அகற்றுபவரே, நீங்கள் தான் நீங்கள் கவலைகளை அகற்ற வேண்டும் என்று நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்களே, இதைத்தான் குர்ஆன் சொன்னதா? இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொன்னானா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நபியை சொல்லுகிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு யுனஜ்ஜீக்கும் மின்ஹா வ மின் குல்லி கர்பின், அல்லாஹுதான் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றுகிறான். உங்களுக்கான துன்பங்கள் நீங்க வேண்டுமா? உங்களுக்கான கவலைகள் அகல வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் தான் அதற்கான வழி இருக்கிறது என்று நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்கிறார் இறைவன். கவலைகள் நீங்கணும்னா அல்லாஹ்ட்ட தாங்க வழி இருக்கு என்று சொல்ல வந்த நபியிடத்திலேயே, நபியே நீங்கள் தான் எங்கள் கவலைகளை போக்க வேண்டும் என்று கேட்பது எவ்வளவு பாரதூரமான விஷயம், எவ்வளவு அபாண்டமான ஒரு வரம்பு மீறிய செயல் பாருங்கள். உலகத்தில் இதை நம்ம ஏற்றுக்குவோமா?
உலகத்தில் இதை நீங்க இவர்கிட்ட தான் செய்யணும் ஒருத்தர் வழிகாட்டி வர்றார், அவர்கிட்டயே போய்கிட்டு அதை கேட்டோம்னா எப்படி இருக்கும்? உங்க கோரிக்கை முதலமைச்சர்கிட்ட தாங்க வைக்கணும், சட்டம் வந்துருச்சு. இதை சொல்ல வந்த அறிவிப்பாளர்கிட்ட இந்தாங்க அவங்க கோரிக்கைன்னு சொன்ன அதிகாரத்தில் உள்ளவர் ஏற்பாரா? கவலைகளை அகற்றுபவன் தான் தன்னிடத்தில் தான் துன்பங்களை நீக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்தி விட்டதற்கு பிறகு நபி அவர்கள் கவலைகளை நீக்குவார்கள் என்று அழைப்பது எவ்வளவு மோசமான வார்த்தை! அல்லாஹ் பேசுகிறான், அல்லதீன ஆமனூ வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் அமைதி வருகின்றன. உடைய உள்ளத்தில் அமைதி வேணுமா? கவலைகள் நீங்கணுமா? அது அல்லாஹ்வின் நினைவால் தான் சாத்தியம் என்று இறைவன் பேச, இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதராகிய நீங்கள் எங்கள் கவலையை போக்க வேண்டும் என்றால் இது அதிக பிரசங்கித்தனம் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். நாம் எல்லாம் ஒரு நாகரிகமான மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். யார் வீட்டுக்குள்ளையும் அத்துமீறி நுழையக்கூடாது, விளங்கி வச்சிருக்கிறோம். மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது, உணர்ந்திருக்கிறோம். எவருடைய பொருளாக இருந்தாலும் அவருடைய அனுமதி என்று எடுக்கக்கூடாது, ஒரு நாகரிகத்தை கற்று வைத்திருக்கிறோம். நம்மை போன்றிருக்கிற சக மனிதன் அவனுடைய எல்லைக்குள் அவன் வரம்பு இல்லாமல் அவனுடைய அனுமதி இல்லாமல் அதற்குள் செல்லக்கூடாது என்றிருந்தால், அவருடைய அனுமதி இல்லாமல் அதை எடுக்கக்கூடாது என்று நாகரிகத்தை விளங்கி வைத்திருக்கிற சமூகமே, அல்லாஹ்வின் மார்க்கத்தில் அல்லாஹ்வின் வரம்பில் தான் கையில் எடுத்து அதிகாரம் செலுத்தக்கூடிய வகையில் இதுவும் நன்மை, இதுவும் மார்க்கம், இதுவும் பரக்கத் என்று சொல்வது சரியா? அல்லாஹ் பேசுகிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அல்லாஹ்விற்குத்தான் இந்த மார்க்கம் முழுவதும் சொந்தம். ஒன்றை செய்யணுமா, ஒன்றை செய்யக்கூடாதா, ஒன்று ஹலாலா, ஒன்று ஹராமா, ஒரு வணக்கமா, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்ல வேண்டும். அவனுடைய வகையிலிருந்து கட்டளை வந்திருக்க வேண்டும். இந்த மார்க்கம் முழுவதும் அல்லாஹ்விற்கு மாத்திரமே சொந்தம். அதில் நபி கூட உரிமை கொண்டாட முடியாது. இந்த மார்க்கத்தில் எனக்கு சொந்தம்னு சொல்லி நபி அவர்கள் கூட உரிமை கொண்டாட முடியாது. தனக்கு விருப்பமானதை ஹலால் என்று சொல்ல முடியாது, தான் வெறுப்பதை ஹராம் என்று சொல்ல முடியாது, தாம் விரும்பும் வகையில் ஒரு வணக்கத்தை அமைக்க முடியாது. ஒரு நபிக்கே அந்த அதிகாரம் இல்லை என்றால், ஒரு விஷயத்தை ஹலால் என்றோ ஹராம் என்றோ வணக்கம் என்றோ சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வின் வஹீயின் அடிப்படையில் அல்லாஹ் சொன்னதாகத்தான் இருக்க வேண்டும் என்றால், நபிக்கே அதிகாரம் இல்லாத விஷயத்தில் இந்த மௌலூதும் நன்மை, இந்த மௌலூதையும் போதுங்கள் பரக்கத்து பெருகும் என்று நபி அவர்களுக்கு புகழ் சேர்க்கிறோம் என்று இதை ஒரு வணக்கமாக மார்க்கத்தின் ஒரு அங்கமாக மாற்றுகிற அதிகாரத்தை தந்தது யார்? இந்த சமுதாயத்திற்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாருங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவன் வரம்பில் அவன் அனுமதி இல்லாமல் ஒன்றை இதில் நுழைக்க முடியுமா? அது அல்லாஹ் ஏற்பாடா? நான் சொல்லாததை செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு எடுக்க நன்மை தருன்னு நல்லா கேட்பானா? நான் சொல்லலைனாலும் நீனா செஞ்சியா, இந்த உனக்கு நன்மைன்னு சொல்லுவான? ரசூலா நமக்கு என்ன சொன்னார்கள்? மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒரு அமல், கெட்டதெல்லாம் இல்லை, நல்லது தான், ஒரு வணக்கம் ஒரு அமல் தான், ஆனால் அந்த அமலையே நான் கட்டளையிடாமல் நான் சொல்லாமல் நீங்களாக செய்திருப்பீர்கள் என்றால் ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும் என்றார்கள். மறுக்கப்படுவது மட்டுமா? நான் சொல்லாத, நான் செய்யாத, நான் வழிகாட்டாத விஷயங்களை நீங்களாக உருவாக்கி செய்வீர்கள் என்றால் அது பிதஅத். வகுல்லு பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. வகுல்லு லலாலத்தின் ஃபின்னார், அந்த வழிகேடு அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்களே. ரசூலுல்லாஹ் சொல்லாதது மார்க்கம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லாததை செய்தால் அது மறுக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லாததை செய்தால் அது நரகில் கொண்டு போய் நம்மை தள்ளும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களே. இவ்வளவு தூரம் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் இல்லை இல்லை, நபி அவர்களை நாங்கள் புகழப் போகிறோம், அவர்களை நாங்கள் கண்ணியம் சேர்க்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் சற்று சிந்திக்க வேண்டாமா? கேட்டா கடைசியா எதில் வந்து நிற்கிறாங்க தெரியுமா?
காலம் காலமா செய்யறோங்க, தலைமுறை தலைமுறையா செய்யறோம். எத்தனை காலம், எத்தனை தலைமுறை? 500 வருடம், அவ்வளவுதான் அதிகபட்சம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 500 வருடத்திற்கு முன்பு இருந்துதான் இந்த மௌலூத் என்பதை இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இஸ்லாம் 1400 ஆண்டுகள். நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1400 ஆண்டுகள். இந்த திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 1400 ஆண்டு காலம் என்பது காலம் காலமா, அல்லது சில 100 500 வருடங்கள் காலம் காலமா? எதுங்க காலங்காலம்? 1400 வருடங்கள் பெரிய காலமா உங்களுக்கு தெரியல? ஒரு 500 வருடம் பெரிய காலமா? காலகாலமா செய்யறோம். எத்தனை காலம்? வெறும் 500 வருட காலம் இந்த தமிழகத்தில் இந்த மௌலூத் பாடலை பாடிவிட்டு காலம் காலமாக செய்கிறோம் என்று காரணம் சொல்வது அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுமா? அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதவர்கள் வழிகாட்டாத விஷயங்களை நாம் செய்வது ஒரு பொழுதும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை நமக்கு பெற்றுத்தராது. கேட்டா, ஏங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்ய விட மாட்டீங்களா? மௌலூத் நல்ல விஷயமா? அதில் எவ்வளவு அபத்தங்கள், எவ்வளவு மோசமான வார்த்தைகள் இருக்கிறது என்பதை சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்துக்காட்டி இருக்கிறோம். இன்னும் அதில் ஏராளமான மோசமான வார்த்தைகள், நபி அவர்களை இறைவனுக்கு நிகராக உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் பொதிந்திருக்கிறது. இது நன்மையா? குர்ஆனை ஓதுங்க, ஒரு எழுத்திற்கு 10 நன்மை உத்தரவாதம், அல்லாஹ் தருகிற உத்தரவாதம். மௌலூதுக்கு எந்த ஆலிம் ஷாவும் உத்தரவாதம் தர முடியுமா? ஒரு எழுத்தை படிச்சா 10 நன்மை சொல்ல முடியுமா? அறிவிக்க முடியுமா? பிரகடனப்படுத்த முடியுமா? குர்ஆனின் ஒவ்வொரு எழுத்துக்களை படிக்க 10 நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். குர்ஆனை ஓதுங்கள், அதை தினந்தோறும் வாசியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்களை புகழ வேண்டுமா, அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டுமா, நபிகளார் நமக்கு கற்றுத்தந்த ஸலவாத்தை ஓதுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் ஓதுங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கண்ணியப்படுத்தும், நபி அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக அமையும். மார்க்கம் கற்றுத்தந்த எவ்வளவோ நன்மையான காரியங்களை விட்டுவிட்டு மார்க்கம் சொல்லித்தந்த நபிகளார் மீது நாம் சொல்லக்கூடிய அவ்வளவு பிரார்த்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு, அதை ஓரம் கட்டிவிட்டு, அதை 2ஆம் பட்சமாக்கிவிட்டு, ஒரு சில 500 வருடங்களுக்கு முன்பாக யாரால் எழுதப்பட்டது என்ற அட்ரஸே இல்லாத சில பாடல் வரிகளை, கவிதை வரிகளை பாடுவது நன்மை தருமா? எது நன்மை தரும்? சமூகம் சிந்திக்க வேண்டாமா? அன்பாக கேட்கிறோம், அக்கறையோடு கேட்கிறோம். உங்க மேல கோபப்பட்டு கேட்கல, உங்க மேல கவலைப்பட்டு கேட்கிறோம். இது உங்களுக்கு நன்மை பெற்று தருமா? கடைசியில் உங்களுடைய மனசாட்சி ஏதோ உறுத்தும் தெரியுமா? இது தப்புன்னா என் பாட்டன் செஞ்சாரு, இங்க தாய் தந்தையர் செஞ்சாங்களே, இப்போ அவங்கெல்லாம் தப்புல இருந்தாங்களோ, அப்படிலாம் நம்ம விட்டுற முடியாது. அது காலங்காலமா எங்க பாட்டன் முப்பாட்டம் செஞ்சது, அத்தா செஞ்சாங்க, அத்தா செஞ்சாங்க, காலகாலமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது எப்படிங்க மாற்ற முடியுங்கிறாங்க சிலர். காலகாலமா செஞ்சா மாற்ற மாட்டோமா? தவறுன்னு தெரிஞ்சாலும் மாற்றக்கூடாதா? தப்புன்னு தெரிஞ்சாலும் மாற்றக்கூடாதா? உலகத்தில் அப்படி முடிவு எடுக்கிறோமா? கொஞ்சம் அறிவோடு சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்திச்சு பாருங்கள். உலகத்தில் அப்படித்தான் முடிவெடுக்கிறோமா? எங்க பாட்ட, என் முப்பாட்ட மாட்டு வண்டியில தான் போனா, எங்களுக்கு எதுக்கு காரு, எங்களுக்கு எதுக்கு பைக்கு, தூக்கி குப்பையில போடு, நான் மாட்டு வண்டியில தான் போவேன். போறீங்களா? எங்க அம்மா, எங்க அம்மாவுடைய அம்மா, பாட்டி முப்பாட்டி எல்லாம் ஆட்டுக்கல்ல தான், அம்மிக்கல்ல தான் மாவு அரைச்சாங்க. எங்களுக்கு எதுக்கு மிக்சி? நாங்க எங்க முன்னோர்கள் வழியில் தான் நாங்கள் செல்வோம், எங்க பாட்டை முப்பாட்டை செஞ்ச வழியில தாங்க நடப்போம். எங்க அம்மிக்கல்ல ஆட்டுங்க மாவை, மாட்டு வண்டியில போங்க ஊருக்கு, கரண்டையெல்லாம் கட் பண்ணி குத்து விளக்கு அரிக்கலாம், விளக்கு ஏத்துங்க பார்ப்போம். மாட்டோம், மாத்திக்கிட்டோம்.
வாகனங்களை ஏற்படுத்தி கொண்டோம், கரண்ட் வசதிகளை ஏற்படுத்தி கொண்டோம், உபகரணங்களை ஏற்படுத்தி கொண்டோம். பாட்டம் காலங்காலமா என் முன்னோர் செய்தது, என் மூதாதையர் இப்படித்தான் சமைத்தார்கள், இப்படித்தான் செய்தார்கள் என்று செய்யவில்லை. உலகத்தின் வசதிக்காக, உலகத்தின் தேவைக்காக அப்ப மட்டும் எங்க போனாரு பாட்டம் முப்பாட்டன்? அப்ப மட்டும் எங்களுக்கு வசதி, எங்களுக்கு சொகுசுன்னு மாத்திக்கிறீங்களே. மார்க்கத்தில் இது இல்லை, மார்க்கம் இது வழிகாட்டவில்லை, இஸ்லாம் இது சொல்லித்தரவில்லை என்று சொல்லும் பொழுது மட்டும் இல்லை இல்லை எங்க பாட்டம் முப்பாட்டம் செஞ்சாங்க, அதனால அங்க நீங்க அவ்வளவு சீக்கிரத்தில் கைவிட முடியாதுன்னு சொல்றது அறிவார்ந்த வாதமா? ஒரு அறிவாளி சொல்லக்கூடிய வாதமா? உலகத்தில் நான் என்னுடைய முன்னோர் செய்தாலும் இப்போது எனக்கு எது சரின்னு தெரிகிறதோ, எனக்கு எது வசதியாக இருக்கிறதோ அதை பின்பற்றுவேன் என்று பின்பற்றுகிற மனிதா, மார்க்கத்தில் இல்லை, இஸ்லாத்தில் இல்லை, நபி அவர்கள் சொல்லித்தரவில்லை, அல்லாஹ் கட்டளையிடவில்லை என்று சொன்னதற்கு பிறகும் எங்கள் பாட்டன் செஞ்சான், என் முப்பாட்டன் செஞ்சான் என்று செய்வது அறிவுடைமையா? அதுதான் அறிவாளிக்கு அழகா? சிந்தியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் இந்த பாட்டை முப்பாட்டை எங்க தலைமுறை செஞ்சோம் என்று சொல்லப்படுகிற எந்த வாதமும் ஏற்கப்படாது. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், இப்படி மார்க்கத்தின் அனுகூலங்களுக்கு, மார்க்க விஷயங்களில் சட்டத்திட்டங்களுக்கு அல்லாஹ் ரசூல் என்பதை தாண்டி முன்னோர் மூதாதையர், எங்கள் இமாம்கள், எங்கள் தலைவர்கள் என்று சென்றால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். நாளை மறுமையில் நடக்கவிருக்கக்கூடிய நிகழ்வை நமக்கு முன்கூட்டியே எடுத்து காட்டுகின்றான். யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், அந்நாளில் நரக நெருப்பில் சில நபர்கள் போட்டு புரட்டப்படும் பொழுது யகூலூன யா லைதனா தஅனல்லாஹ வ தஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அவனுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. வகாலு ரப்பனா, எங்கள் இறைவா, இன்னா தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபதல்லுன சபீலா, இறைவா எங்கள் முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோமே, எங்களின் மூதாதையர்களுக்கு, எங்களின் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோமே, ஃபதல்லுன சபீலா எங்களை வழிதவற செய்து விட்டார்களே என்று நாளை மறுமையில் நரக நெருப்பில் கடந்து சில மனிதர்கள் புலம்புவார்கள் என்கிறான் இறைவன். யார் அவர்கள்? அந்த நரகத்தில் புரட்டப்படுகிற மனிதர்கள் புலம்புகின்ற புலம்பல்களாக அல்லாஹ் சொன்ன அந்த புலம்பலுக்கு சொந்தக்காரர்கள் யார்? மார்க்க விவகாரங்களில் அல்லாஹ் என்ன சொன்னான், அவனுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்பதை பார்க்காமல் எங்கள் முன்னோர், எங்கள் மூதாதையர், எங்கள் தலைவர் என்று சென்றார்களே, அந்த மக்கள், அந்த மக்களில் ஒருவர்களாக நீங்கள் ஆகப் போகிறீர்களா? மார்க்கத்தில் உள்ளது, மார்க்கத்தில் இல்லாதது என்று பார்த்து செயல்பட போகிறீர்களா? இதை பேசுவதால் உங்களுக்கு சில கோபங்கள் வரலாம், இதை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆத்திரம் வரலாம். கோபம் வருதா? நாங்க பேசுறது உங்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்துதா? திட்டணுமா? வந்து முகத்துக்கு நேரம் திட்டிட்டு போங்க. ஆனால் நாங்கள் சொன்ன இந்த கருத்தை நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றிருந்தால் சிந்தித்து பாருங்கள். சிந்தியுங்கள் சகோதரர்களே. குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்வது வழிகேடா? குர்ஆன் ஹதீஸ் சொன்ன வழியில் வாங்கள் என்று சொல்வது வழிகேடா? உங்களை தௌஹீத் ஜமாத் பேனருக்கு பின்னாடி கூப்பிடல, எங்களுக்கு பின்னால் நீங்கள் அணிவகுக்க வேண்டாம். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் என்பதுதான் மார்க்கம் என்பதை சிந்திக்க மறவாதீர்கள். எங்களுக்கு பின்னாடி வாங்கன்னு உங்களை கூப்பிடல, எங்களோடு நீங்கள் அணிதரவங்களை எங்களை கூப்பிடவில்லை. நீங்க உங்க இடத்திலே நிம்மதியா இருங்க, அல்ஹம்துலில்லாஹ், போதும். உங்கள் இடத்திலேயே நீங்கள் இருங்கள், நீங்கள் கட்டிய பள்ளியிலேயே இருங்கள். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் தான் நாங்கள் எங்கள் வணக்கங்களை அமைப்போம் என்று இருங்கள். அது போதும் எங்களுக்கு. அதற்குத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவையா? தொண்டை வலிக்க தொண்டை தண்ணி வத்த பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மக்களை அழைச்சி இவ்வளவு தூரம் பேசணுங்கிற என்ன தேவை இருக்கு சொல்லுங்க? அரசியல் இந்த ஆதாயம் பெற போறோமா? இதை சொல்றதுனால உங்களுடைய அன்பை பெற போறோமா? பல நபர்கள் கோபம் தான் படுவார்கள். கோபப்பட்டாலும் பரவாயில்லை சொல்கிறோம். ஏன்? உங்கள் மீது உள்ள அக்கறை தான் காரணம், உங்கள் மீது இருக்கிற கவலை தான் காரணம். நம்மூர் மக்கள், நம்மோடு முகம் பார்த்து வீதியில் நடந்து செல்லக்கூடிய மக்கள், முஸ்லிம்களாக பெருநாள் தினங்களில் புத்தாடை அணிந்து கொண்டாடக்கூடிய மக்கள், சமூகமாக ஒரு முஸ்லிம்களாக ஒன்றிணைந்திருக்கிற மக்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்களே, பாவத்தில் வீழ்ந்திருக்கிறார்களே,
நரகத்திற்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் இந்த காரியத்தில் தொடர்ந்தால் நாளை மறுமையின் வாழ்க்கை நாசமாகி விடுமே என்கின்ற கவலைதான் எங்களை பேச வைக்கிறது. வேற ஒண்ணும் இல்லை சகோதரர்களே. எங்க மேல எவ்வளவு உங்களுக்கு கோபம் இருந்தாலும் வந்து கொட்டி தீருங்கள். ஆனால் இந்த கருத்துக்களை மட்டும் சிந்திக்க மறவாதீர்கள் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் என்பது மட்டும்தான் மார்க்கம். அந்த மார்க்கம் சொன்ன வழியில் செல்வதுதான் நம்மை மறுமையின் சொர்க்கத்தின் பாதையை நமக்கு காட்டுமே ஒழிய எந்த தலைவரையோ முன்னோர்களையோ மூதாதையர்களையோ நாதாக்களையோ சுகதாக்களையோ யாரையோ எவரையோ விட அல்லாஹ் என்ன சொன்னான், அவனுடைய தூதர்கள் என்ன சொன்னார்கள், அதன் வழியில் தான் நான் செயல்படுவேன். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் குர்ஆன் ஹதீஸ் சொன்ன அடிப்படையில் தான் செய்வேன் என்று நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அது உங்கள் மறுமையின் வெற்றியை, உங்களுக்கு அந்த வெற்றிக்கனியை சுவைக்க செய்யும். அந்த வெற்றியை நோக்கி அந்த தூய நபி ஏகத்துவத்தின் தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த அந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம்தான் உங்களை அழைக்கிறோம். தௌஹீத் ஜமாத் பக்கம் அழைக்கல. நாம் எல்லாம் ஏற்றிருக்கிற, நாம் எல்லாம் மதிக்கிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள் என்கிறோம். அல்லாஹ் மதத்தான சொன்னான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதிப்பதுனா எது? என் பிள்ளைக்கு இப்ராஹிம்னு பேர் வச்சுட்டேன், எங்கள் வீட்டில் இப்ராஹிம்ங்கிற பேரில் 4 பேர் இருக்காங்க, அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதிக்கிறதா? அந்த ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு 2 ஆடு குர்பானி கொடுத்துட்டேன், ஹஜ் உம்ரா செஞ்சுட்டு வந்துட்டேன், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதிப்பதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதிப்பதும் அவர்களை உரிமை கொண்டாடுவதும் அது யாருக்கு குறித்தானது தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த மக்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான், இன்னா அவுலன் நாசி பி இப்ராஹீம, இப்ராஹீமை மக்களிலேயே அதிகம் உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த மக்கள் லல்லதீன தபஊஹு, அந்த இப்ராஹீமை எந்த மக்கள் பின்பற்றினார்களோ அந்த பின்பற்றிய மக்கள் தான் அந்த நபி இப்ராஹீமை உரிமை கொண்டாட தகுதி படைத்தவர்கள் என்கிறான் இறைவன். அத்தகைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய பிள்ளைக்கு பேரா வைக்கிறதின் மூலம், எங்க வீட்டில் 4 இப்ராஹிம் இருக்கிறார்கள் என்று சொல்வதன் மூலம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த மக்களாக நாம் ஆக முடியாது. நபி ஏகத்துவத்தின் தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் எவருக்கும் அந்த வணக்கத்தை கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்களோ, இணை வைப்பை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிந்தார்களோ, அது போன்ற நிலைக்கு இந்த சமுதாயம் வரும்பொழுதுதான் அந்த மக்கள் மட்டும்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்த மக்கள். அத்தகைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியில் ஏகத்துவத்தை கடைபிடிக்கிற மக்களாக நம் அனைவரும் மாற வேண்டும், இந்த மக்கள் மாற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை எங்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இறைவா, இந்த மக்களை இணை வைப்பிலிருந்து மீட்டிவிடு, மௌலூத் என்னும் இந்த வழிகட்ட பாடல் வரிகளிலிருந்தும் அவளை காத்துவிடு, அனாச்சாரமான மார்க்கம் தடுத்த பிதஅத்தான மார்க்கம் வழிகாட்டாத காரியங்களை விட்டும் காப்பாற்றி விடு இறைவா என்ற பிரார்த்தனை எங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் உங்களுக்காக இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எங்களை வெறுத்தாலும் விரட்டினாலும் எங்களை நீங்கள் துரத்தினாலும் நாங்கள் உங்கள் மீது கொண்டிருக்கிற நேசம் மாறாது, நாங்கள் உங்கள் மீது கொண்டிருக்கிற கவலை மாறாது. நீங்கள் தூய இஸ்லாத்தின் வழியில் வராதவரை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன வழியில் செயல்படாத வரை எங்களின் பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆக மக்களே, அன்பு கூர்ந்த சகோதரர்களே, என் அருமை இஸ்லாமிய சமூகமே, மறுமையின் வெற்றி, மகத்தான வெற்றி, சுவனத்தின் வெற்றி, சுவனத்தின் இன்பம் அல்லாஹ் ரசூல் என்ற கொள்கையில் அவர்கள் சொன்ன வழியில் நடப்பதில் தான் இருக்கிறது. அந்த வழியில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.